என் பெயர் ரீதா. இன்று மதியம் நான் எனது படுக்கை அறையில் நிம்மதியாக படுத்து கொண்டிருந்தேன். வீட்டின் சூழல் இன்று மிகவும் வித்தியாசமாக இருந்தது. அனைவரும் மகிழ்ச்சியாக இருந்தனர். வழக்கமாக என் மாமியாருக்கு வாய்ப்பு கிடைத்தால் என்னை ஏளனம் செய்வதில் பின்வாங்க மாட்டார். ஆனால் இன்று அப்படி நடக்கவில்லை. எனக்கும் வீட்டு வேலைகளிலிருந்து சற்று நிம்மதி கிடைத்தது. இந்த மாற்றத்தால் அனைவரும் மகிழ்ச்சியாக இருந்தனர். பொதுவாக நான் ஒரு சாதாரண இல்லத்தரசிதான். ஆனால் எனது அழகை பற்றிய பேச்சுக்கள் அடிக்கடி அடிபடும். திருமணமாகி இப்போது 7 வருடங்கள் ஆகின்றன. இதற்கு முன்பு நான் ஒரு பன்னாட்டு கம்பெனியில் வேலை பார்த்து வந்தேன். ஆனால் திருமணத்திற்கு பிறகு அனைத்தையும் விட வேண்டியதாயிற்று. ஏனெனில் என் புகுந்த வீடு மிக பெரியது. மேலும் அவர்களின் ஒரே மகனான என் கணவர் மொத்த வியாபாரத்தையும் தனியாக கவனித்து வந்தார். இந்த காரணத்தினால் நான் வேலையை விட வேண்டியிருந்தது. இன்றைய நாள் ஏதோ ஒரு வகையில் விசேஷமானது. ஆனால் ஏன் என்று தெரியவில்லை. என் மனதில் ஒரு விசித்திரமான பதற்றம் இருந்தது. என் அறையில் நான் தனியாக இருந்தபோது திடீரென 2 மாதங்களுக்கு முன்பு நான் மேற்கொண்ட அந்த பயணம் எனக்கு நினைவுக்கு வந்தது. அன்று நான் பயணம் செய்து கொண்டிருந்தேன். பயணத்தின் போது தூங்க முயன்று கொண்டிருந்தேன். திடீரென்று என் கையை விசித்திரமாக யாரோ பிடிப்பதை உணர்ந்தேன். நான் பார்த்தபோது அது மனோஜின் கையாக இருந்தது. முதலில் அவர் தூக்கத்தில் தற்செயலாக என் கையை பிடித்திருப்பார் என்று நினைத்தேன். அதனால் நான் அதை பெரிதாக எடுத்துக்கொள்ளாமல் மீண்டும் தூங்க முயன்றேன். ஆனால் சிறிது நேரத்திலேயே மனோஜின் கை மீண்டும் என் கை மீது வரத் தொடங்கியது. இது தற்செயலாக நடந்ததல்ல. மனோஜ் வேண்டுமென்றே தான் செய்கிறார் என்பது எனக்கு மெல்ல புரிய தொடங்கியது. இதற்கு முன்பும் ஓரிரு முறை அவர் அறியாமல் என் கையை பிடித்திருக்கிறார். ஆனால் அவர் இவ்வளவு துணிச்சலாக இருப்பது இதுவே முதல் முறை. அந்த சமயம் நான் என் பிறந்த வீட்டு திருமணத்திற்கு சென்றிருந்தேன். இப்போது மீண்டும் என் வீட்டிற்கு திரும்பிக் கொண்டிருந்தேன். உண்மையில் என் கணவரும் என்னுடன் வருவதாகத்தான் இருந்தது. ஆனால் திருமண கூட்டத்தில் அவருக்கு பெரிய விருப்பம் இல்லை. மேலும் அவருக்கு உடல்நிலை அவ்வளவு சரியாக இல்லாததால் என்னை மட்டும் தனியாக அனுப்பி வைத்தார். நான் விமானத்தில் செல்லதான் திட்டமிட்டிருந்தேன். ஆனால் அம்மாவின் அவசரத்தினால் நான் சீக்கிரம் கிளம்ப வேண்டியிருந்தது. ஆனால் விமான டிக்கெட் கிடைக்கவில்லை. இதன் காரணமாக நான் ஸ்லீப்பர் பஸ்ஸில் பயணம் செய்ய நேரிட்டது. அதிலும் தனியான இருக்கை கிடைக்கவில்லை. அதனால் நான் 2 டிக்கெட்டுகளை முன்பதிவு செய்தேன். அப்போது என் சகோதரி சொன்னால், மனோஜும் சென்னை தான் செல்கிறான், அவனையும் உன்னுடன் அழைத்து செல் என்று. மனோஜ் என் சகோதரியின் கணவர் வழி உறவினர். இதற்கு முன்பும் பலமுறை நாங்கள் சந்தித்திருக்கிறோம். அவன் எப்போதும் என்னிடம் மரியாதையாக நடந்து கொள்வான். அதனால் அவன் என்னுடன் வருவதில் யாருக்கும் எந்த சந்தேகமும் வரவில்லை. பேருந்தில் அமர்ந்ததுமே மனோஜ் மெல்ல மெல்ல என் கையை பிடித்தான். முதலில் தற்செயலாக இது நடந்திருக்கும் என்று நினைத்தேன். ஆனால் இது மீண்டும் மீண்டும் நடந்தபோது அவன் வேண்டுமென்றே செய்கிறான் என்பது எனக்கு புரிந்தது. நான் வெளிப்படையாக அமைதியாக இருந்தேன். மனோஜிற்கு சுமார் 26 வயது இருக்கும். அவன் என்னை வித்தியாசமாக பார்க்கிறான் என்பதை நான் அறிவேன். நான் மிகவும் அழகாக இருந்தேன். என் வயது நடுத்தர வயதை நோக்கி நகர்ந்து கொண்டிருந்தாலும் எனது அழகு இன்றும் குறையவில்லை. மக்கள் என்னை புகழ்ந்து பேசும்போது எனக்கு மகிழ்ச்சியாக இருக்கும். அதேபோல் மனோஜின் பார்வையால் அறியாமலேயே நான் ஒரு விசித்திரமான அன்பை உணர்ந்தேன். திருமண வைபவங்களின் போது கூட மனோஜ் அடிக்கடி திருட்டுத்தனமாக என்னை பார்ப்பான். நான் ஒருபோதும் அதை கோபமாக எடுத்துக்கொண்டதில்லை. ஆனால் இப்போது பேருந்தில் அவன் என் கையை பிடித்தபோது நான் அமைதியாக இருந்து கொண்டிருந்தேன். மனோஜின் இந்த துணிச்சலான நடவடிக்கை எனக்கு ஏதோ ஒரு புதிய வழியை தந்தது. நேற்று நடந்தது திருமணத்திற்கு பிந்தைய சூழலில் நான் உடை மாற்றுவதற்காக அறைக்கு செல்ல வேண்டியிருந்தது. யாரும் தொந்தரவு செய்யக்கூடாது என்பதற்காக கதவை லேசாக மூடி இருந்தேன். ஆனால் அப்போது திடீரென்று மனோஜ் உள்ளே வந்து விட்டான். ஒரு கணம் நான் பதற்றமடைந்தேன். மனோஜ் திகைத்து நின்றான். அவன் சாரி என்று சொல்லிவிட்டு வெளியே சென்றான். நாங்கள் இருவரும் எதுவும் நடக்காதது போல் கடந்து சென்றோம். அடுத்த நாள் திடீரென்று நான் சென்னைக்கு திரும்ப வேண்டியிருந்தது. என் சகோதரியின் வேண்டுகோளுக்கிணங்க நான் மனோஜையும் என்னுடன் அழைத்து சென்றேன். மனோஜ் என்னுடன் வருவதில் எனக்கு எந்த ஆட்சேபனையும் இருக்கவில்லை. பயணம் நீண்டது என்பதால் ஒரு துணையின் தேவை எனக்கு இருந்தது. அதனால் மனோஜ் வருவதில் எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. பேருந்தில் எங்களுக்கு மேல் படுக்கை கிடைத்தது. திருமண வேலைகளின் சோர்வு காரணமாக நானும் மனோஜும் அவரவர் படுக்கையில் படுத்துக்கொண்டோம். நான் ஜன்னல் ஓரத்திலும் மனோஜ் வெளிப்பக்கமும் இருந்தோம். பேருந்து கிளம்பி 4-5 மணி நேரம் ஆகிவிட்டது. அனைத்து விளக்குகளும் அணைக்கப்பட்டிருந்தன. வெளியிலிருந்து வந்த மங்கலான வெளிச்சம் மட்டுமே உள்ளே தெரிந்தது. ஜன்னல் வழியாக வந்த வெளிச்சத்தால் எனக்கு தூக்கம் வரவில்லை. அதனால் திரையை இழுக்க முயன்றேன். ஆனால் திரை சிக்கி கொண்டது. அப்போது மனோஜ் எனக்கு உதவினான்.
ஏனோ தெரியவில்லை, அவனை எனக்கு பிடிக்க ஆரம்பித்தது. பிறகு குளிர் அதிகரிக்க தொடங்கியது. நான் மனோஜிடம் எனது துப்பட்டாவை எடுத்து தருமாறு கேட்டேன். அவன் கிண்டலாக, கம்பளி இருக்கிறதே, துப்பட்டா எதற்கு என்று கேட்டான். நான் சிரித்துக்கொண்டே, எனக்கு பஸ்ஸில் கொடுக்கும் கம்பளிகள் என்றாலே அலர்ஜியாக இருக்கும் என்றேன். அவன் பேக்கை திறந்தபோது எனது ஆடைகள் வெளியே தெரிந்தன. நாங்கள் இருவரும் சிரித்தோம். மனோஜ் வேகமாக துப்பட்டாவை எடுத்து கொடுத்தான். சிறிது நேரத்தில் நான் தூங்கிவிட்டேன். ஆனால் திடீரென்று எனக்கு விழிப்பு வந்தது. நான் தூங்குவது போல் நடிப்பதை உணர்ந்த மனோஜிற்கு தைரியம் கூடியது. வீட்டில் உடல்நிலை சரியில்லாத என் கணவர் எனக்காக காத்திருக்கிறார் என்பதையே நான் மறந்துவிட்டேன். அந்த தருணத்தில் நான் ஒருவரின் அன்பை எதிர்பார்க்கும் ஒரு பெண்ணாக மட்டுமே இருந்தேன். அப்போது திடீரென பேருந்து நின்றது. உணவு உண்பதற்காக பேருந்து 15 நிமிடம் நிற்கும் என்று ஓட்டுநர் அறிவித்தார். மனோஜ் மெதுவாக கீழே இறங்கினான். நானும் கீழே இறங்கினேன். பிறகு அவன் சற்று புன்னகையுடன், சரி வா, ஏதாச்சும் சாப்பிடலாம் என்றான். நான் சிரித்துக்கொண்டே அவன் காதில் மெதுவாக சொன்னேன், இப்போது வயிறு வளர்க்கும் நேரம் அல்ல, கொஞ்சம் காத்திரு. மீண்டும் பேருந்து கிளம்பும் போது நாம் நிறைய பேச வேண்டும் என்றேன். மனோஜ் மகிழ்ச்சியுடன் கீழே இறங்கி நான் இறங்குவதற்கும் கை கொடுத்து உதவினான். ஒரு புதிய காதலி தன் காதலனின் கையை பிடித்து கொண்டு நடப்பது போல நாங்கள் இருவரும் உணவகத்தை நோக்கி சென்றோம். நாங்கள் ஒருவருக்கொருவர் எதிரெதிரே அமர்ந்திருந்தோம். பேருந்து பயணம் தொடங்கிய பிறகு இப்போதுதான் முதல் முறையாக எங்கள் கண்கள் சந்தித்தன. மனோஜின் கண்களில் ஒரு வித்தியாசமான பிரகாசம் தெரிந்தது. இப்போது அவன் என்னை அன்பு நிறைந்த பார்வையுடன் பார்த்து கொண்டிருந்தான். நாங்கள் உணவை ஆர்டர் செய்தோம். உணவு வருவதற்கு முன்பு ஒருவருக்கொருவர் கைகளை பிடித்து கொண்டிருந்தோம். சிறிது நேரத்திற்கு பிறகு நான் மனோஜிடம் கேட்டேன், மனோஜ், உனக்கு காதலி யாரும் இல்லையா என்று கேட்டேன். மனோஜி சிரித்து கொண்டே சொன்னான், இதுவரை இல்லை, ஆனால் இப்போது இருக்கிறாள் என்றான். நான் ஆச்சரியத்துடன் கேட்டேன், யார் அவள்? அவளை பார்க்கத்தான் நீ சென்னை செல்கிறாயா என்று கேட்டேன். அவன் புன்னகையுடன் சொன்னான், அவள்தான் என் முன்னால் அமர்ந்திருக்கிறாளே, அவளை பார்க்க எங்கே செல்ல வேண்டும் என்றான். அவனது இந்த வேடிக்கையான பேச்சை கேட்டு நான் பலமாக சிரித்தேன். நீ ரொம்ப தான் கிண்டல் செய்கிறாய் என்று கூறிவிட்டு அவனை வம்பிழுக்கும் விதமாக நான் கேட்டேன், எப்படியெல்லாம் பேசுகிறாய்? பஸ்ஸில் போகும்போது எப்படி இருந்தாய்? இப்போது மட்டும் ஒன்றுமே தெரியாதது போல் நடிக்கிறாயா என்றேன். என் சிரிப்பை பார்த்து மனோஜி சொன்னான், ரீதா, நீ சிரிக்கும் போது மிகவும் அழகாக இருக்கிறாய். உன்னை பார்த்தால் ஆன்டி என்று சொல்லவே தோன்றாது. நீ இன்னும் அவ்வளவு அழகாக இருக்கிறாய் என்றான். நான் உடனே ஐஸ் வைப்பதை நிறுத்து, இதையெல்லாம் கேட்டு எனக்கு பழக்கமில்லை என்றேன். பிறகு புன்னகையுடன், இப்போது பேருந்தில் போகும்போது உனக்கு இன்னும் ஒரு சர்ப்ரைஸ் கொடுக்கிறேன், சீக்கிரம் சாப்பிடு என்றேன். உணவு முடிந்தது. நான் பில் கட்டுகிறேன், நீ பேருந்துக்கு செல் என்றான் மனோஜ். நான் அவனிடம் பில் நான் கொடுக்கிறேன் என்றேன். ஆனால் அவன் கவுண்டருக்கு சென்று விட்டான். நான் பேருந்துக்குள் சென்று கண்ணாடியின் முன்னால் நின்றேன். என் முகத்தின் பொலிவை பார்த்து கொண்டிருந்தேன். ஆனால் என் மனதில் ஒரு கேள்வி எழுந்தது, நான் நடந்தது சரிதானா? ஆனால் மனோஜின் மீது உண்டான காதலை தடுப்பது கடினமாக இருந்தது. வீட்டிற்கு திரும்பிய பிறகும் என் கணவர் குணமடையும் வரை ஒருவேளை இந்த காதலை மறக்க முடியாது போல் இருந்தது. இனி பின்வாங்குவதில் அர்த்தமில்லை என்று எனக்குள்ளே சொல்லிக்கொண்டு மனோஜிற்காக காத்திருந்தேன். மனோஜ் வந்ததும் நான் அவனை பார்த்து சிரித்தேன். மனோஜ் சன்னல் திரைகளை மூட முயன்றான். அப்போது நான் அவனிடம் சொன்னேன், கொஞ்சம் பொறு, பேருந்து சாலையில் ஓடத் தொடங்கட்டும். ஆனால் ஒன்று நினைவிருக்கட்டும், எனக்கு அன்பு, பொறுமைதான் பிடிக்கும். அன்பு என்பது ஒரு சிற்பியை போல இருக்க வேண்டும். பொறுமையாகவும் விடாமுயற்சியுடனும் இருந்தால் மட்டுமே சரியான இலக்கை அடைய முடியும். இதை கேட்டு மனோஜி சிரித்தான். மனோஜி சிரித்து கொண்டே சொன்னான், ரீதா, நீ கவிதையாக பேசுகிறாய் என்றான். நாங்கள் பேசிக் கொண்டிருந்த போது பேருந்து நடத்துனர் வந்து பரிசோதனை செய்துவிட்டு சென்றார். இப்போது பேருந்து மீண்டும் சாலையில் வேகம் எடுத்தது. நாங்கள் இருவரும் எங்கள் இருக்கைகளில் இருந்தோம். மெல்ல மெல்ல சுற்றிலும் இருள் சூழ்ந்தது. மனோஜ் சன்னல் திரைகளை மூடினான். பேருந்து வேகமாக சென்று கொண்டிருந்தது. அந்த பயணத்தில் நாங்கள் இருவரும் ஒருவருக்கொருவர் அன்பாக பேசிக் கொண்டிருந்தோம். அந்த பயணம் எனக்கு புதியதாகவும் விசித்திரமாகவும் இருந்தது. அவனது காதல் இப்போது என் ஆன்மா வரை சென்றடைந்தது. பிறகு நாங்கள் கிராமத்து தெய்வத்தை வேண்டிக் கொண்டு தூங்கினோம். காலை விடிந்தது. பேருந்து நடத்துனரின் சத்தம் கேட்டு நாங்கள் விழித்தோம். அவர், உங்கள் லக்கேஜை சரிபார்த்து கொள்ளுங்கள், அரை மணி நேரத்தில் சென்னையின் முதல் நிறுத்தம் வரப்போகிறது என்று அறிவித்தார். மனோஜ் என்னை பார்த்து, நான் முதல் நிறுத்தத்திலேயே இறங்க வேண்டும் என்றான். நான் அவனிடம், வீட்டிற்கு வா, சாப்பிட்டு விட்டு போகலாம், நான் டிரைவரிடம் சொல்லிவிடுகிறேன் என்றேன். அவர், நீ எங்கே செல்ல வேண்டுமோ அங்கே அவர் உன்னை விட்டு விடுவார் என்று கூறினேன்.
ஆனால் மனோஜ், இல்லை, என் நண்பனின் அறை அருகில்தான் இருக்கிறது. அங்கிருந்து தான் நான் நேர்காணலுக்கு செல்ல வேண்டும் என்று பதிலளித்தான். பிறகு அவன் என் கையை பிடித்து, நன்றி, உன்னுடன் பயணம் செய்தது மிகவும் நன்றாக இருந்தது என்று கூறினான். அவனுடன் பயணித்த இந்த தருணத்தை என் இதயத்தில் என்றென்றும் பதித்து வைக்க விரும்பினேன். மனோஜின் நிறுத்தம் வந்ததும் அவன் பேருந்திலிருந்து இறங்கினான். அவன் செல்லும்போது அவனது நேர்காணலுக்கு நான் வாழ்த்துக்களை தெரிவித்தேன். பேருந்திலிருந்து இறங்கும்போது அவனது அந்த தன்னம்பிக்கை நிறைந்த முகம் மற்றும் மெல்லிய புன்னகை என் மனதில் நீங்காத இடம் பிடித்தது. அந்த நேரத்தில் எனக்குள் ஒரு சிறிய பதற்றம் இருந்தாலும் அவன் காதல் என் மனதிற்கு நிம்மதியை தந்தது. மனோஜிற்கும் எனக்கும் இடையே உருவான காதல் ஒரு புதிய தொடக்கமா அல்லது வெறும் ஒரு அனுபவமா என்று தெரியவில்லை. ஆனால் எதுவாக இருந்தாலும் அது எங்கள் இருவருக்கும் விசேஷமானது. இப்போது பயணம் முடிந்துவிட்டது. ஆனால் அதன் நினைவுகள் என் இதயத்தில் என்றென்றும் நிலைத்திருக்கும். சிறிது நேரத்திற்கு பிறகு நான் சென்னையை அடைந்தேன். வீட்டிற்கு வந்ததும் என் மனதில் இதுவெல்லாம் சரிதானா, எனது எல்லைகளை தாண்டி நான் சென்று விட்டேனா? ஆனால் எனக்குள்ளேயே ஒரு கேள்வியை கேட்டுக்கொண்டேன், இதற்காக நான் வருத்தப்படுகிறேனா என்று. அதற்கு என்னிடம் தெளிவான பதில் இருந்தது. இல்லை, என் இதயம் சொன்னதையே நான் செய்தேன். மனோஜின் தன்னம்பிக்கை மிக்க முகம், அவனது சிரிப்பு மற்றும் அந்த பயணம் எனக்கு ஒருபோதும் அழியாத நினைவாக மாறிவிட்டது. இந்த பயணம் எங்கள் இருவருக்கும் ஒரு திருப்புமுனையாக இருக்கலாம், ஆனால் எனக்கு இது வாழ்க்கையின் புதிய பாதைகளை திறந்துவிட்டது. நண்பர்களே, ஒவ்வொரு பயணமும் ஏதோ ஒரு இலக்கில் முடிவடைய வேண்டும் என்ற அவசியமில்லை. சில பயணங்கள் நம்மை நாமே சந்திப்பதற்காக அமைகின்றன. அந்த பயணத்தின் அழகே அதுதான். அந்த பயணத்தின் இனிமையான நினைவுகளை இதயத்தில் சுமந்தபடி எனது வாழ்க்கையின் புதிய பாதையில் முன்னேற நான் தயாராக இருந்தேன். இந்த கதை பிடித்திருந்தால் லைக் செய்யுங்கள் மற்றும் எங்களது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். நன்றி.